ஒருவன் இந்த இடத்தில், இந்த நிலத்தில், இந்த சாதியில் பிறந்து விட்டதாலேயே அவனுக்கு உயர்ந்த இடமும் பதவியும் கிடைக்குமானால் அதுதான்டா சனாதனம். இவங்க எவ்வளவு பெரிய அயோக்கிய பிராடுகள் இவங்க. அவர் இல்லைன்னா நீ எல்லாம் ஐபிஎஸ் ஆயிருப்பி, ஐஏஎஸ் ஆயிருப்பி. ஏதோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி வச்சு படிக்க வச்ச மாதிரி ஐயா பெரிய ராமசாமி அவர்கள் தான் படிக்க வச்ச மாதிரி. ஏன்னா எல்லாரையும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்க வச்ச அந்த ஆளையும் படிக்கலையப்பா. ரூபாவோட என் நிலத்துல இருந்து உனக்கு வரி வராதுன்னு சொல்ல ஒரு துணிவு, ஒரு வீரம் ஒன்னும் கிடையாது. கேட்டா அதை சொல்ல எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீங்களே சொல்லுங்க, எவ்வளவு நேரம் ஆகும்? எவன் பறையன் என்று கேட்டால் நான் தான் என்று எழு, திமிரி எழு. எந்த சொல் இழி சொல் என்று உன் மீது சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக நீ மாற்றாத வாய் உனக்கு விடுதலை இல்லை. கூட்டத்தை அதே இடத்தில் தான் நடக்க வேண்டுமா? இல்லை எஜமான், உங்க வீட்டு வாசல்ல கூட அனுமதி கொடுங்கள், நடத்திக் கொள்கிறோம். உங்க பிள்ளைகளுக்கும் சேத்தா முச்சந்திலிருந்து நாங்க எல்லாம் சொந்தக்காரனும் குடி கத்திக்கிட்டு இருக்கோம். உங்களுக போதையின் பாதையில் செல்லாதீர்கள். உங்கள் அப்பா கேட்கிறேன், நன்றாக பேணி பாதுகாத்த உங்க உடம்பை எதற்காக நீங்கள் இப்படி செய்கிறீர்கள்? ஏன்னா இதுல என்னென்ன இருக்குன்னா, எவ்வளவு சொத்த ஆட்டையை போட்டிருக்காங்கிற பட்டியல் இருக்கு. 12 லட்சம் ஏக்கர்ல நுட்பமா ஒன்றை இதையாவது எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி என்னை சொல்ல அனுமதிக்கணும். கோச்சு கூட என் மக வேற துர்கா போய் ரொம்ப போராடி இதெல்லாம் அச்சு எடுத்துட்டு வந்துச்சு. அண்ணா இதை மட்டும் சொல்லிக்கிறேன்னா, ஏய் இதுக்கு எல்லாம் கிட்ட வாப்பா. இது இங்கிலீஷ்ல இருக்குப்பா, அதை நான் தமிழ்ல படி சொல்லிடுறேன். எனக்கு என் தாய்மொழி உலகத்திலே சிறந்த மொழி இருக்கும்போது நான் என்ன இன்னொருத்த மொழியில உனக்கு விளக்குகின்றவர். கட்சி தலைவர்கள் மாநாடு போடுவார்கள், பார்ப்பாய் காணொலியிலே எல்லோரும் பேசிக் கொண்டிருப்பார்கள். 9 மணி ஆனவனை தலைவர் பேச ஆரம்பிக்கும் போது கூட்டம் கலைந்து போய்விடும். நாற்காலியை பெற்று பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் உங்கள் மகன் பேச ஆரம்பிக்கும் போது எங்கு நிற்பானோ தெரியாது. என் குரல் என் அன்பு சொந்தங்களே என்று காற்றில் கரைந்த உடனே எங்கிருந்து வந்து கொடுவான தெரியாது. நான் பேச்சை முடித்து நன்றி வணக்கம் சொல்லுகிற வரை அசையாமல் நிற்பான். காலிந்தவரரு குடியில் வர போறாரு. இதுதான் மக்களோட முடிவு. மொத்தம் என்ன பண்ணுவான்? கல்லருக்கு ஒரு அமைச்சர், மறவருக்கு ஒரு அமைச்சர், அகமுடையருக்கு ஒரு அமைச்சர், முடிஞ்சது. ஆனா வெளியில வந்து சனாதனத்தை ஒழிப்போம், அதுக்கு தாண்டா உங்களை ஒழிக்க போராடுறோம். ஏய் சனாதனத்தை ஒழிப்போம், அதுக்கு என்ன செய்யலாம்? உங்களை ஒழிக்கணும்டா, உங்களை ஒழிக்கணும். நான் கோனார், எனக்கு நாட்டிலே 2 அமைச்சர், 2 அமைச்சர். நான் முஸ்லிம், எனக்கு 2 அமைச்சர். இந்த நாட்டில் இருக்கிற தமிழ் குடிகள் எல்லாருக்கும் 2, 3 பிச்சை இடம், பிச்சை இடம். நான் எடுத்துக்கிட்ட மிச்ச இடத்தை உனக்கு கொடுத்திருக்கணும், ஆனா நீ எனக்கு பிச்சை இடம். ஆனால் நாட்டிலேயே கோன் 2வது தாய்க்குடி, நான் முதல் குடி குறவன். நான் குன்றில் வாழ்ந்தவன். கால் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. கால் தோன்றிருச்சு, மண் தோன்றல. மண் 3வது நிலம் மருத நிலம். அப்ப முதலில் தோன்றிய நிலம் குன்று. குன்றில் வாழ்ந்ததால் நான் குன்றவன். இன் குன்றி 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 குறவரானை. ஆதி தாய்க்குடி குறவர் குடி. இங்கே இருக்கிற தமிழ் சொந்தங்களிடத்திலே, என் தம்பி தங்கைகளிடத்திலே கேட்கிறேன், மனச்சான்று படி, நெஞ்சிலே கை வச்சு சொல், இந்த நாட்டில் உன் ஆதி தாய்க்குடி குறவர் குடிக்கு ஒரு இடம். வார்டு கவுன்சிலரா இருக்கானாடா, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கானாடா? உன்னால் நம்ப முடியலா? அவனுக்கு சாதி சான்றிதழ் இல்லடா, கம்யூனிட்டி சர்டிபிகேட் கிடையாது. உங்கள் முன்னாடி நிற்கிற இந்த மகன் போராடி 4000 பேருக்கு சாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்திருக்கின்ற அந்த நிலையில்தான் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் நம் தாய்க்குடியை வச்சிருந்தார். கீழே 2வது தாய்க்குடி ஆயர் கோன். நாம் யாதவர்கள் இல்லை, யாதவ் தமிழ் சொல்லே இல்லை. 2வது பெரிய தாய்க்குடி ஆயர் மேய்ப்பன். நான் கோன். கோன் என்றால் அரசன்.
வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். அந்த கோன் இந்த கோன். நமக்கு ஒரு நோய், அதனால நம்ம யாதவ்னா எந்த யாதவ்? உத்தரப்பிரதேச யாதவா, பீகார் யாதவா, ஆந்திரா யாதவா, தமிழ்நாட்டு யாதவா? ஒரு நோய். இரண்டாவது தாய்க்குடி இந்த நாட்டில் பெற்றிருக்கிறது 2 அமைச்சர். ஆனால் ஐயா ஸ்டாலின் வீட்டிலே 2 அமைச்சர். 1 மிக உயர்ந்த பதவி முதன்மை அமைச்சர், முதலமைச்சர். 2வது பெரிய பதவி துணை முதலமைச்சர் 2. அவங்க அப்பா இருக்கும்போது ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர், 2வது பெரிய பதவி துணை முதலமைச்சர். 2 அப்பாவும் மகனும். பிறப்பினாலேயே ஒருவன் இந்த இடத்தில், இந்த நிலத்தில், இந்த சாதியில் பிறந்து விட்டதாலேயே அவனுக்கு உயர்ந்த இடமும் பதவியும் கிடைக்குமானால் அதுதான்டா சனாதனம். இதற்கு பேர் தான்டா சனாதனம். ஒரு தகுதியும் இல்லாமல் போனாலும் இவருக்கு மகனாக பிறந்ததாலேயே அவனுக்கு உயர் பதவி கிடைத்து விடுமானால் அது கேடுகட்ட கேவலங்கட்ட சனாதனம். அதை ஒழிக்கத்தான் சாதி வாரி கணக்கெடு. என் தம்பி திருமாறன் கூட வன்னியர்களுக்கு 10.5 இடஒதுக்கீடு என்று எங்க ஐயா கேட்டது 20 விழுக்காடு. ஆனால் அறிவித்தது 10.5. அதை வழக்க போட்டு நிறுத்தி விட்டார்கள். அதுவும் செயல்பாட்டுக்கு வரவில்லை. வரும். நாம் வந்த பிறகு எல்லாம் செயல்பாட்டுக்கு வரும். அவர் கேட்பது 20 10.5 அல்ல, சாதி வாரி கணக்கெடு. எடுத்து வன்னியரை எண்ணு. ஐயா அவளை வரலையா, 10.5 இல்லையா, 8.10 தான் வருதுன்னு சொல்லி கொடு. மறுக்க மாட்டார். எண்ணு, தேவரை எண்ணு, கோணாரை எண்ணு, உடையாரை எண்ணு, முத்தரையரை எண்ணு, எல்லாரையும் எண்ணி விடு. கவுண்டர் எவ்வளவு எண்ணு, வெள்ளாள கவுண்டர் எவ்வளவு, வேட்டுவ கவுண்டர் எவ்வளவு, ஊராளி கவுண்டர் எவ்வளவு, எண்ணி கொடுத்துரு. எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா தமிழர்கள் பேரன்புக்காரர்கள், பெருந்தன்மை மிக்கவர்கள். எங்களுக்குள்ள எதுக்கு சண்டை வருது, எதுக்கு போட்டி வருது, எதுக்கு பொறாமை வருது? ஒரு எளிய உதாரணம் தான், ஒரு எளிய புரிதல் தான் என் அன்பு தம்பி தங்கைகளே. 50 பேர் இருக்கிற வீட்டிற்கு 5 பேர் சாப்பாடை அனுப்பக்கூடாது. 5 பேர் இருக்கிற வீட்டிற்கு 50 பேர் சாப்பாடை அனுப்பக்கூடாது. இது அநீதி, சமூக நீதி இல்லை. இதான் நம்முடைய நிலைப்பாடு. இதுதான். ஒரு பாட்டி ஒரு குடும்ப அட்டை வைத்திருக்கிறார். ஒரு குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி. ஆனால் அந்த ஒரு பாட்டி மட்டும்தான் அந்த வீட்டிலே இருக்கிறார். அட்டைக்கு 10 கிலோ அரிசி. இது பகிர்வு, பங்கீடு. பக்கத்து வீட்டிலே 10 பேர் இருக்கிறார்கள். அந்த குடும்ப அட்டைக்கும் 10 கிலோ அரிசி. இது நியாயமான பகிர்வா? இதான் கேள்வி. இதனால் தான் நீ எடுத்து கொடுக்காதே, எண்ணி கொடு, அள்ளி கொடுக்காதே, அளந்து கொடு என்று கேட்கிறோம். இவர்கள் ஏன் எடுக்க மாட்டார்கள், ஏன் கொடுக்க மாட்டார்கள்? ஏன் என்றால் அவர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் என்பது தெரிந்துவிடும், தமிழர்களுக்கு தெளிந்துவிடும், கிளர்ச்சி எழுந்துவிடும், புரட்சி நடந்துவிடும். இத்தனை காலமாக இந்த தமிழ் குடிகளை இவர்கள் வஞ்சித்து ஏமாற்றி இவர்களுக்குள்ள உரிமையை அவர்கள் எப்படி அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் என்பது தெரிய வந்துவிடும். இங்க இருக்கிற சிக்கல். அதனால எடுக்க மாட்டார்கள். திராவிடர்கள் எடுக்க மாட்டார்கள். கேட்டால் இங்கே பேசி என்னுடைய தம்பி எல்லாம் சொன்னார்கள். தம்பி திருமாறன், தம்பி கரிகால பாண்டியெல்லாம் சொன்னாங்க, சாதி வாரி கணக்கெடுப்பு என்றால் அது எங்களால முடியாத, அந்த உரிமை இந்திய ஒன்றிய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இவர்கள் தான் மாநில தன்னாட்சி, மாநில உரிமை என்று முழங்கியவர்கள் அவர்கள் தான். எங்கே மாநில உரிமை? அப்போ சாதி வாரி உன்னால் கணக்கெடுக்க முடியாது. ஆனால் வீடு வாரியா ஓட்டு எவ்வளவு எண்ணி நோட்டுக்கு கொடுக்க உனக்கு எப்படி முடியுது? இந்த வீட்டுல இத்தனை ஓட்டு இருக்கு என்று எண்ணி சரியாக ஓட்டுக்கு நோட்டை கொடுக்க உன்னால முடிகிற உன்னால் சாதி வாரி கணக்கு எண்ண முடியாத?
இந்த சாதிக்கு இந்த தொகுதியில் இவ்வளவு ஓட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுதானே வேட்பாளர் நிறுத்துற? எடுக்க முடியுமா முடியாதா? எடுக்க மாட்டார்கள். இது இன்று நேற்று எழுந்த பிரச்சனை அல்ல, பல ஆண்டுகளாக இருக்கிறது. இங்க பேசிய என் தம்பியோட சட்டநாத அறிக்கையை குப்பை கூடையில் போட்டவர்கள் இவர்கள். பீகார் எடுத்தது ஏன்? அங்கு பெரியார் பிறக்கவில்லை. தெலுங்கானாவில் எடுக்கிறார்கள் யார்? இவர்கள் கூட்டணி வைத்திருக்கிற காங்கிரஸ் கட்சி எடுக்கிறது ஏன்? அங்கு பெரியாரும் இல்லை, திராவிடம் இல்லை, அதனால் எடுக்கிறார்கள். இவங்க எவ்வளவு எவ்வளவு அயோக்கிய பிராடுகள் இவங்க. அவர் இல்லைன்னா நீ எல்லாம் ஐபிஎஸ் ஆயிருப்பி, ஐஏஎஸ் ஆயிருப்பி. ஏதோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி வச்சு படிக்க வச்ச மாதிரி ஐயா பெரிய ராமசாமி அவர்கள் தான் படிக்க வச்ச மாதிரி. ஏன்னா எல்லாரையும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்க வச்ச அந்த படிக்கலையப்பா, அவரே படிக்கலையே. உலகத்திலேயே ஆக சிறந்த கல்வியாளன் உலகத்திலேயே. ஆனால் அம்பேத்கர் அவரை படிக்க வச்சது பெரியாரா? பெரியாருக்கு முன்பு பல ஆண்டுகளுக்கு முன்பே பட்டம் படித்தவன் எங்கள் தாத்தா ரட்டமலை சீனிவாசன், அவரை படிக்க வைத்தது பெரியாரா? இந்திய நிலமெங்கும் இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் இடஒதுக்கீடு பங்கீடு இருக்குது. இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் எல்லா மொழிவழி தேசிய இனங்களிலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ், பெண்களுக்கான உரிமைகள், சமூக நீதி எல்லா மாநிலத்திலும் நிலைநாட்டப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் உங்கள் ஐயா ஈவேரா ராமசாமி அவர்கள் தானா? ஏண்டா புழுகிறதுக்கு ஒரு அளவு இல்லையாடா? ஏதோ என் தாத்தன் பாட்டனை ஏமாத்திட்டா, எங்க அப்பன் பெரியப்பனை ஏமாத்திட்டா, முன்னாடி நிக்கிறவன் யாருன்னு பாரு, அவனுக்கு பின்னாடி நிக்கிறவன் யாருன்னு பாரு. அவ கவனத்தில் வச்சுட்டு பேசணும். எங்களுக்கு முன்னாடி ஒரு ஆள் அறிவு ஆசான், தமிழ் தேசிய அரசியலின் தந்தை என் தகப்பன் மணியரசன். அந்த ஒற்றை என்னை விடியா, நான் சின்ன பையனை தள்ளிவிடு, அந்த ஒற்றை மனிதனை நீ மொத்த கூட்டத்தையும் சேர்த்து வைத்து தர்க்கத்தில் வென்று காட்டுறான். தோத்து போனேன், செத்து போச்சு. ஒரு கேள்விக்கு பதில் கிடையாது. ஒரு கேள்விக்கு. ஈவேரா ஐயா அவர்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லாத உத்தர பெருசுல தாழ்த்தப்பட்ட மகள் முதலமைச்சரா இருந்து ஆண்டுட்டு போயிட்டார். சும்மா இதெல்லாம் படிக்க வச்சது. நீ எல்லாத்தையும் சமூக நீதி இடஒதுக்கீடெல்லாம் பெற்றுக் கொடுத்திருந்தால் நாங்க ஏண்டா இவ்வளவு காலம் கழிச்சு பஞ்சமி நிலத்தை மீட்டுத்தா சாதி வாரி கணக்கெடுப்பீடு ஏன்னா இங்க கத்தி முச்சந்தில இருந்து கத்திக்கிட்டு இருக்கணும்? அது யார்கிட்ட இருந்து? எவன் நமக்கு சமூக நீதியை பெற்றுக் கொடுத்தான் என்று சொல்கிறார்களோ, எவன் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை பெற்றுக் கொடுத்தான், நம்மை எல்லாம் படிக்க வைத்தான், எல்லா உரிமையும் பெற்றுக் கொடுத்தான் என்று சொல்கிறார்களோ அவர்களிடத்திலேயே எங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பெடுத்து கொடுன்னு ஒரு அடிப்படை உரிமையை கேட்டு நிற்கிற அவல நிலையில் நிற்கிற. இதை விட கொடுமை ஏதாவது இருக்கா? ஒன்றை நீ தெளிவுபடுத்திக் கொள், இவர்கள் எடுக்க மாட்டார்கள், சாட்டி விடுவார்கள். பீகார்ல பாட்னா நீதிமன்றத்தில் அது போட்டுச்சுன்னா, அது காரணம் தடை போட்டுச்சுன்னா, அவன் 65 விழுக்காடு 50 விழுக்காடு எடுக்கணுங்கிற இடத்துல 65 விழுக்காடு நிதிஷ்குமார் எடுத்துட்டாரு. அது கொடுக்கும் போது அது கொடுக்க முடியாதுன்னு, ஏன்னா அதுக்கு பிறகு ஒரு சட்டத்தை உச்ச நீதிமன்றம் கொண்டு வருது. அதுக்கப்புறம் சட்ட போராட்டத்தை தனியா பண்ணு. அதுக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. ஏன்னா அந்த 69 விழுக்காடு மண்டல் கமிஷன், இங்கே பேசிய என்னுடைய தம்பி திருமாறன் கூட குறிப்பிட்டார், இந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கிடைக்கப்பட்ட 69 விழுக்காடு மண்டல் என்கிற ஒருத்தர் உடைய தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டதுக்கு காரணம், இந்த நிலத்திலே பெருமையோடு ஒவ்வொரு தமிழ் மகனும் சொல்ல வேண்டும், நன்றியோடு அந்த மகனை நினைவில் கூற வேண்டும், அது நம்முடைய பெரிய தகப்பன் ஆனமுத்து என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் மறக்க கூடாது. யாவனும் சொந்தம் கொண்டாட முடியாது. ஒரே மகன், ஒரே மகன். ஒவ்வொரு மாநிலமாக சென்ற அந்த மாநில தலைவர்களை சந்திச்சு பேசி பல ஆண்டுகள் அங்கேயே தங்கி ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட
தாழ்த்தி வீழ்த்தப்பட்ட மக்களினுடைய தலைவர் பெருமக்களை சந்தித்து, குடியரசுத் தலைவர் பல அரசியல் கட்சி தலைவர்களை சந்திச்சு பேசி, அது ஐயா விபி சிங் வரும்போது அது சட்ட வரைவுக்கு வருது. அப்போது முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 69 விழுக்காடு ஒரு சட்ட வரைவை ஏற்படுத்தி, சட்டத்தை நிறுவி ஒரு ஆவணப்படுத்தி, அதுக்கு சட்ட பாதுகாப்பை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கும் அங்கே பீகாரில் வந்த தீர்ப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. நீ எடுக்கலாம். உச்ச நீதிமன்றமே சொல்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசுகளை எடுத்துக் கொள்ளலாம் என்று. அதையும் மீறி இவர்கள் எடுக்க மாட்டார்கள். இந்திய ஒன்றிய அரசுதான் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பிற்கும் சமூக பிரதிநிதித்துவத்திற்கும் நேர் எதிர் கொள்கை கொண்டது பாரதிய ஜனதா காங்கிரஸ். இப்போது அருமை சகோதரர் ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும். ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி முந்தா நாள் தான் தொடங்கப்பட்டிருக்கிறது. இப்போதுதான் அது தேர்தலில் நிக்க வந்திருக்கிறது. என் நாடும் மக்களும் இவ்வளவு நாசமா போய் பட்டினி பசியா குற்றேச்சவரா கிடக்க காரணம் உன்னுடைய தாத்தனுக்கு தாத்தன், உன்னுடைய பாட்டி, உன்னுடைய அப்பன், உன்னுடைய அம்மா. இப்ப நீங்க புதுசா வந்த மாதிரி பேசுவாங்க. திடீர்னு தூக்கத்துல இருந்து எழுப்பி விட்டவன அது ஒரு காலம். இந்த வஞ்சித்தி ஏமாத்தி வீழ்த்துகிற காலம் முடிந்து விட்டது. என்னரும் சொந்தங்களே, என் உயிரினுமினிய உடன் பிறந்தார்களே, ஈழ தாயகத்தில் நம் இனத்தின் விடுதலைக்கு போராடிய புரட்சி செய்த நம் உயிர் தலைவன் பிரபாகரன் அவர்கள் உலகெங்கிலும் 13 கோடி தமிழ் தேசிய மக்கள் பரவி வாழ்ந்த போதிலும் தமிழீழ மண்ணில் தான் தமிழ் தேசியர்களின் ஆன்மா விழிப்படைந்திருக்கிறது என்றார். நாங்கள் அடிமையாக இருக்கிறோம், அந்த உரிமையை பெற போராடி ஆக வேண்டும் என்கிற அந்த ஆன்ம விழிப்பு தமிழீழ மண்ணில் தான் நிகழ்ந்திருக்கிறது என்றார். இன்றைக்கு அவன் பிள்ளை சீமான் உங்கள் உடன் பிறந்தான் சொல்கிறேன். தமிழ் தேசிய நிலத்தில், தமிழர் தாய் நிலத்தில், தமிழ் தேசிய மக்களிடத்தில் தமிழ் தேசிய பிள்ளைகளின் ஆன்மா விழிப்புற்று எழுந்து நிற்கிறது. எவரும் எதிர் நிற்க முடியாது. இவனுக்கு தமிழ் தேசிய அரசியல் மட்டுமல்ல, உலக அரசியல் உள்ளங்கையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு எதிரிகளும் துரோகிகளும் எங்களோடு மோத வேண்டும். சும்மா அப்படி பேசக்கூடாது. உனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும், கணக்கு என்ன தெரியும். நீ எடுக்க மாட்ட. நாங்க இங்க நிக்கிறது என்ன, எல்லாரும் இங்க வர்றோம், வெல்றோம், எடுக்கிறோம். நமக்கு ஒரு வரலாறு வருது. தமிழ் தேசியர்கள் நின்றார்கள், வென்றார்கள் என்ற வரலாற்று பதிவை கொண்டு வர வேண்டும். தோற்றார்கள், துவண்டு போய் விடவில்லை. வீழ்ந்தார்கள், வீழ்ந்தே கிடக்கவில்லை, எழுந்தார்கள். ஏனென்றால் வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி. நீ என்னை வீழ்த்த முடியும் என்று வைத்திருக்கிற நம்பிக்கையை விட வீழ்ந்தாலும் நான் எழுந்து விடுவேன் என்று நான் வைத்திருக்கிற நம்பிக்கை மேலானது. இவர்கள் எடுக்க மாட்டார்கள். எது ஒன்றையும் சொல்லு, அது இந்திய அரசு எங்களுக்கு பணம் தரவில்லை, இந்திய அரசு அது தரவில்லை. கோழைகளின் கையில் அதிகாரத்தை கொடுத்துட்டு புலம்பிக்கு நிற்கிறான். பணம் தரல, ₹1 தர முடியாது. ₹1 என் நிலத்துல இருந்து உனக்கு வரி வராதுன்னு சொல்ல ஒரு துணிவு, ஒரு வீரம் ஒன்னும் கிடையாது. கேட்டா அதை சொல்ல எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், நீங்களே சொல்லுங்க எவ்வளவு நேரம் ஆகும். என்னைக்கு தெரியும், என்னைக்கும் சொல்றது இல்ல. அதை சொல்ல எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லி பாருங்களேன். சொல்லாமலே டாஸ்மார்க்ல ரைடு போகுது, இடி ரைடு போகுது, என்னென்னமோ போகுது. அதுக்குள்ள ஏதோ கதவை பிடிட்டு பேசுவாங்க. பொறுக்கு 1,00,000 கோடி ஊழல்னாங்க, அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு 1000 கோடிங்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா 100 கோடிம்பாங்க, கடைசியா ஒண்ணும் இல்ல சரியாத்தான் இருக்கும்பாங்க. எங்க அண்ணன் ஏர்போர்ட் மீது சரக்க வச்சுக்கிட்டு கறியை வறுத்து சாப்பிட்டு பேசுவாங்க போட்டு. அப்படியா அப்படியா? வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் திராவிட ஆட்சியாளர்கள் எடுக்க மாட்டார்கள். நாங்கள் தமிழர்களுக்கு மட்டும் என்று சொல்லலையே,
அருந்தியதற்கு கொடுத்த 3 விழுக்காடு இடஒதுக்கீடை நீங்கள் இடஒதுக்கீட்டை ஏற்றிருக்கிறோம், உள்ஒதுக்கீட்டை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அது கொடுத்தாச்சு, சரி கொடுத்தாச்சு, அதுல முன்னுரிமை என்கிறதை எதிர்க்கிறோம். அதை ஏற்கல. ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் என்பதை நாங்கள் ஏற்கல. அதை நாங்கள் நீதிமன்றமே சொல்லுகிறது அது தவறு, சட்டப்படி தவறு, அப்படி கொடுக்க கூடாது என்று. நீ முன்னுரிமை என்பதாலே அவருக்கு போக மிச்சம் என்று எனக்கு வந்து விடுகிறது. அந்த 3 விழுக்காடை கொடுத்து விட்டீர்கள். என்னுடைய 18 ஆதி தமிழ்குடி பறையர் தேவேந்திரர் பழங்குடி மக்களுக்குள்ள அந்த 3 விழுக்காடை எடுத்து உள்ஒதுக்கீடாக அருந்ததிய மக்களுக்கு கொடுத்து விட்டீர்கள். ஆனால் நாங்கள் இழந்த 3ஐ 14 ஆண்டுகள் இழந்திருக்கும். அதனால சேர்த்து 5 விழுக்காடாக திருப்பி 20 விழுக்காடாக தாருங்கள் என்று கேட்கிறோம். எங்கிருந்து எடுப்பது? பொருளாதார அடிப்படையில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு 10 விழுக்காடு எங்கிருந்து எடுத்துக் கொண்டு வந்தீர்களோ அங்கிருந்து எங்களுக்கு அந்த 5 விழுக்காடை கொண்டு வாருங்கள். இல்லையே இடம். திருமணத்துக்கு போறோம், 1000 பேர் வருவாங்கன்னு சமைச்சிடறாங்க, சாப்பாடு தீந்துருது. அப்ப என்ன பண்ணுவாங்க? இன்னொரு 200 பேருக்கு சாப்பாடு தேவைப்படுது. என்ன பண்ணுவாங்க? மறுபடி சமைப்பாங்க. அப்ப 100 லட்டு இருக்கு, எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, பத்தல. அப்ப இன்னொரு 50 லட்டை உருட்டுதான் உனக்கு வேலைய. நீதான் ரொம்ப நல்லா உருட்டுவியப்பா, உருட்டு. அதை நாங்கள் கேட்கிறது சலுகை பிச்சை எல்லாம் இல்லை. என் அன்பு சொந்தங்களே, என் இனத்தின் உரிமை, என் பிறப்பு உரிமையை நான் கேட்கிறேன். நான் எவன்டையும் பிச்சை எல்லாம் கேட்கல, நான் சலுகை கேட்கல, உரிமை கேட்கிறேன். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்க பேசணும். இதை பஞ்சமர நிலம் கேட்கிறோம்னா அதை பிச்சை கேட்கிறோம்னா என் உரிமை. இந்த வெள்ளைக்காரன் எங்களுக்கு 12 லட்சம் ஏக்கரை கொடுத்தான்னா அவன் அங்கிருந்து பிரிட்டன்ல இருந்து வரும்போது தோலை தூக்கிட்டு வந்த இடம் இல்ல, என்னுடைய பூர்வீக இடம். அது என்னிடத்தில் இருந்து எடுக்கப்பட்டது, பறிக்கப்பட்டது. அதை அவன் பேரன்பின் காரணமாக பெருந்தன்மையோடு எடுத்து திருப்பி எனக்கு கொடுத்தான். வெள்ளைக்காரன் கொடுத்த நிலத்தை இந்த கொள்ளைக்காரன் எடுத்தான். அதை தடுக்க நாங்கள் கூடியிருக்கோம், அவ்வளவுதான். திருப்பி எடுக்க நாங்கள் திரண்டிருக்கோம், அவ்வளவுதான். இத்தனை சாதி இருக்கும்போது பறையர் குடிகளின் மீது மட்டும் ஏன் இவ்வளவு அக்கறை? ஏன் இவ்வளவு அக்கறை? ஏன்னா என் அன்பு சொந்தங்களே, அவன்தான் எண்ணிக்கையில் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற நம் இன சொந்தங்களில் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற கூட்டம். நேரடியாக நிலத்தில் உழைப்பில் ஈடுபடுகிற கூட்டம், வேளாண் தொழிலில் தன் ஆற்றலை ஈடுபடுத்துகிற கூட்டம். அவன் நிலமற்றவர்களாக இருக்கிறதால் வீழ்த்தப்பட்டிருக்கான். அவனை உயர்த்தும் போதுதான் சமூகம் உயர்வு பெறும். நல்லா கவனிச்சுக்கணும். தாள கிடப்பாரை தற்காத்து நிற்பதுதான் தர்மம் என்கிறார் நம்முடைய பாட்டனார் புரட்சியாளர் வைகுந்தர் அவர்கள். அவர் கற்பித்த தர்மத்தை கற்ற நாம் தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற நம் இன சொந்தங்களை தற்காத்து தூக்கி நிறுத்த வேண்டியது ஒவ்வொரு தமிழனின் பிறவி கடமை என்பதை புரிஞ்சுக்கணும். இது ஓட்டுக்காக நிற்கிறவன் வேலை அல்ல. நாம பிறந்த தமிழர் என்கிற பெருமை மிக்க நாட்டுக்காக நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் பிறவி கடமை. உலகத்திலேயே உயர்ந்த மனிதன் எவன்? கீழே விழுந்து கிடக்கிறவனை தூக்கி விடுவதற்கு எவன் குனிகிறானோ அவன்தான் உலகத்திலே உயர்ந்த மனிதன். கீழே விழுந்து கிடக்கிறவன் எவனோ அல்ல, என்னவன், என் ரத்தவன், ஆதி தமிழ் மகன் கீழே இருக்கிறான். அவனை தூக்கி நிமிர்த்த வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மகனின் பிறவி கடமை, வரலாற்று பெரும் பணி என்பதை என்னரும் தம்பி தங்கிகள் புரிந்து கொள்ள வேண்டும். சாதிய ஏற்றத்தாழ்வுகளை வைத்துக் கொண்டு
சமூக மேம்பாடு, சமூக முன்னேற்றம் என்று பேசுவதெல்லாம் மலக்குழியின் மேலே போடப்படுகிற மல்லிகை பந்தலை போல, சாக்கடை குழியின் மேலே போடப்படுகிற சந்தன பந்தலை போல ஒன்றாகும் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகளை வைத்துக் கொண்டு சமூக முன்னேற்றம் பேசுவது எப்படிப்பட்ட இழிநிலை, கேவலம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சமூகம் சரியாக முன்னேற வேண்டும் என்றால் எல்லோரும் சமமாக வளர்ந்து முன்னேற வேண்டும், வாழ வேண்டும். அதுதான் சமூக முன்னேற்றம். தாழ்ந்தவன் தாழ்ந்தே போவான், உயர்ந்தவன் உயர்ந்தே போவான் என்றால் அது வல்ல வளர்ச்சி, அது வல்ல நாட்டின் முன்னேற்றம், சமூக முன்னேற்றம், தேசத்தின் முன்னேற்றம். இங்கே இருக்கிற பொருளாதார கட்டமைப்பு, பொருளாதார வளர்ச்சி என்பது நகர்ப்புற வளர்ச்சியை கவனம் செய்வார்கள். ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது. பொருளாதார மேம்பாடு, பொருளாதார வளர்ச்சி என்பது சிற்றூர்களின் கிராம பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தாது ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை சமவகிதத்தில் வளர்த்து வார்த்து எடுக்க முடியாது. அப்படி ஒரு இனக்குடிகளில் வீழ்த்தப்பட்டு தாழ்த்தப்பட்டு கிடக்கிற குறிப்பாக ஆதி தமிழ் குடிகளை உயர்த்தாது, மேம்படுத்தாது தமிழ் சமூக முன்னேற்றம், மேம்பாடு, விடுதலை என்பது வெறும் வெற்று வார்த்தையாக முடியும். என் உடன் பிறந்தார்களே, இதை உங்கள் உள்ளச்சுவற்றிலே எழுதி வைக்க வேண்டும். அப்போது என்ன வேண்டியது இருக்கிறது? ஒரு எழுச்சி, ஒரு தேசிய இன எழுச்சி. எது இழி சொல்? எங்க அண்ணன் மூர்த்தி சொன்னார் பாருங்க, எதை வைத்து உன்னை இழிவுபடுத்த, அவமானப்படுத்த, தாழ்த்தி வீழ்த்த நினைக்கிறானோ அதையே எழுச்சியாக மாட்டணும். பண்ணியா? ஆமா பண்ண. பெண்ண ஆமையா பண்ண. இப்ப என்ன பண்ணலாங்கிற? அவ்வளவுதானே. இதுக்கு யாரு முன்னோடி? நம் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன். பிறப்பினாலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பேதம் பாராட்டுகிற இந்த வர்ணாசிரம தர்ம கோட்பாடுகளை தகர்த்து ஒரு மாற்று கோட்பாட்டை உருவாக்கி கொள்ளாத வரை உனக்கு விடுதலை இல்லை. யாரு? அவர் கற்பித்ததுதான். அதுக்கு என்னடா வழி? அதை அவரே சொல்றாரு. இந்த கூட்டத்திலே எவன் பறையன் என்று கேட்டால் நான் தான் என்று எழு, திமிரி எழு. எந்த சொல் இழி சொல் என்று உன் மீது சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக நீ மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லை. நான் சொல்லல, நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன். எதற்கு வருது? இந்த பஞ்சமர் நிலம் என்பது எப்படி? வெள்ளைக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் நம் தமிழர் நிலத்தை ஆள வரும்போது, ஆண்டு கொண்டிருக்கும் போது, அன்னைக்கு இருக்கிற இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வை பார்க்கிறான். எப்படி பார்க்கிறான் பாருங்க. சமூகம் சமநிலையில் இல்லை. நல்லா கவனிச்சுக்கணும் தம்பி தங்கிகள். எப்படி வருது பாருங்க. அப்போ நில உடைமையாளர்கள், நிலச்சுவார்ந்தார்கள், மிராசுதாரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்ட்ட கூலிகளாக, படிகளாக, படியாட்களாக ஆதி தமிழ் குடிகள், நம்முடைய தமிழ் குடிகள். ஆதி திராவிடர் என்று சொல்லக்கூடாது. நம்முடைய தாத்தா நல்லா கொஞ்சிக்கணும். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் ஆதி திராவிடர் என்பது வரலாற்று பிழை, வரலாற்று பிழை. அரிஜன் என்பது காந்தியின் புரட்டு, காந்தியின் புரட்டு. தலித்து என்பது தமிழின இழப்பு. தாழ்த்தப்பட்டவன் என்பது தன்மானமின்மை, தாழ்த்தப்பட்டவன் என்பது தன்மானமின்மை. அந்த சொல்லை நீங்கள் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். என் உடன் பிறந்தார்களே, தாழ்த்தப்பட்டவன் என்ற சொல்லுதானே ஒழிய தாழ்ந்தவன் என்ற சொல் இல்லை. தாழ்த்தப்பட்டவன் யாரோ ஒருவனால் இவன் தாழ்த்தப்பட்டிருக்கிறான். ஆனால் தாழ்த்தப்பட்டவன் தாழ்ந்தவன் அல்ல. அப்போ என்னை தாழ்த்தியவன் எவன்? அதுதான் நம்ம எழுப்புற கேள்வி. இங்க ஆதி திராவிடன் இருக்கிற வரை, திராவிட மாடல் ஆட்சி இருக்கிற வரை ஆதி திராவிடன் தாழ்த்தப்பட்டுத்தான் இருப்பான்.
ஒரு தமிழன் அரசு அமையும் போது ஆதி தமிழன் அனைத்து உரிமையும் பெற்று நிமிர்வான். அப்ப என்ன ஆயுது? செங்கல்பட்டு, தஞ்சாவூர், திருநெல்வேலி போன்ற வளம் கொளிக்கிற செழிப்பான நீர்வளமிக்க நிலப்பரப்புகளில் எல்லாம் பெரும் பெரும் நிலச்சுவார்ந்தார்கள் இருக்கிறார்கள். சிலர் அவர்களுடைய நிலத்தில் அவர்களை பயிரிட்டு வேளாண்மை செய்கிறார்கள். ஆனால் பெரும்பாலும் அந்த நிலத்தில் வேலை செய்கிற ஆட்களாக ஆதி தமிழ் குடிகள் பறையர்களை பயன்படுத்துகிறார்கள். மனித அடமானம் பெறுகிறார்கள். மனிதனை அடிமையாக வைத்து வேலை வாங்குகிறார்கள். அப்படி காட்சிப்படுத்தி பார்க்கணும், எப்படி இருக்கும்னு பாரு. 1844 இந்த அடிமை நிலையை மாற்றுவதற்கு பிரிட்டிஷ்கார சட்டம் கொண்டு வந்துவிட்ட பிறகும் இந்த நிலை மாறல. ஏனென்றால் நம் மக்களினுடைய உளவியல் நிலை மாறல. சட்டப்படி இப்படி அடிமையா வச்சு வேலை வாங்க கூடாது. ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? விரும்பி, சுதந்திரமாக நாங்கள் விரும்பி முடிவெடுத்து இந்த வேலைக்கு செல்கிறோம் என்று கையெழுத்திட்டு வேலைக்கு போயிடுறாங்க. ஏன்னா வறுமைக்கு காரணம் நிலமின்மை, பொருளாதாரமின்மைக்கு காரணம் நிலமின்மை. அப்ப வேளாண்மை சார்ந்த தொழில்களில் அதிகமாக ஈடுபடுத்தப்பட்ட மக்கள் ஆதி தமிழ் மக்கள், பறையர்கள். இத பாக்குறான் யாரு? பெருமகன் ஹரே பாக்குறாரு. இது ஏடா இந்த கொடுமையா இருக்கேன்னு பாக்குறாரு. அந்த மக்கள் உணவில்லை, சத்துள்ள உணவில்லை, இருக்க வீடுகள் இல்லை, குடிசை இல்லை, நல்ல உடை இல்லை, தொடர்ந்து உழைச்சு சுகாதாரமற்ற சூழலில் வாழ்ந்ததுனால தொழுநோய் போன்ற தொற்று நோய்கள் அதிகம். அவர்கள் வாழ்கிற பகுதியெல்லாம் கள்ளு, சாராய, மது கடைகள் அதிகமாக தொடங்கப்படுகிறது. எல்லாமே அங்க அவர்கள் எல்லாம் இருக்குது. அவர்கள் சார்ந்திருக்கிற மதம் அவர்களை சமமாகவே நிறுத்தவில்லை. வழிபாட்டு உரிமையோ பொருளாதார வலிமையோ அவர்களுக்கு ஏற்பட வாய்ப்பில்லாமல் எல்லாம் செஞ்சு தாழ்த்தி வீழ்த்தி நசுக்கி வைத்திருக்கிற சூழலில் அந்த மக்களை பார்க்கிறான். எப்படி அடிமை? நல்லா கவனிச்சுக்க. 28 ரூபாய் 4 அணாவுக்கு ஒருத்தர் அடமானம் போகிறார். 28 ரூபா, 10 ரூபா, 15 ரூபாய்க்கு கடன். அது எதுக்காக? அவருடைய திருமணத்திற்கு அல்லது பிள்ளைகளின் திருமணத்திற்கு அல்லது உடன் பிறந்தார்களின் திருமணத்திற்கு கடனை பெற்றிருந்தால் அவர் அடிமையாக மனித அடமானம், அவரே அடமான பொருளாக, எப்படி தோடு, தொங்கட்டான், கொலுசு, மூக்குத்தி, அண்டா இந்த பாத்திரங்களை அடமானம் வைப்பது போல அவரே அடமானமாக அந்த நிலம் உரிமையாளருக்கு, நிலச்சுவார்ந்தாருக்கு, அந்த பண்ணையாருக்கு போயிடுறார். இப்ப அவர் வாங்கின கடனை 10 ரூபாய், 15 ரூபாய் அல்லது 28 ரூபாய் 4 இந்த கடனை கட்டுவதற்கு காலம் பூரா அவர் உழைக்கிறார். அவர் மனைவியும் உழைக்கிறார். அதுக்கு கூலியாக படி தானியம் தான், ஒரு படி தானியம் கொடுக்கிறான். ஒருவேளை உடம்பு முடியல வரலைன்னா அதுக்கு மாற்றா மகனை அனுப்பணும், இல்ல வீர சொந்தத்துல யாராவது ஒருத்தர் அந்த உழைப்புக்கு அனுப்பணும். அப்படி அதனால விளைச்சல்ல வேலையில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா அதுக்கு இழப்பு கொடுக்கணும், அது வட்டியா மாறும், அதுக்கு கூடுதலா உழைக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க ஒப்பந்த மீறல், உடன்பாட்டு மீறல் என்று அதுக்கு தண்டனை. இதெல்லாம் நீ படிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்க, கொலவெறி வந்துடும் உனக்கு. எப்ப நடந்திருக்கு? 100 ஆண்டுக்கு முன்னாடி தான். 1891 வரைக்கும் இது நடந்திருக்குது. இது என்னடா வழின்னு பாக்குறாரு. அப்ப இந்த மாதிரி இந்த சட்டப்படி இது தப்பு, வாங்க வழக்கு போடலாம்னா மக்களுக்கு பயம், நம்மளை சிறைப்படுத்தி விடுவார்களோ என்று அஞ்சுகிறார்கள். காரணம் கல்வி அறிவில்லை, கல்வியை பெற முடியல. அதனால என்ன, முதலாளி எவ்வளவு நமக்கு கொடுத்திருக்கான், எவ்வளவு கொடுக்க வேண்டியது இருக்கு, நம்ம எவ்வளவு உழைச்சிருக்கோம், இந்த கணக்கை பார்க்க முடியல. காரணம் கல்வி இல்லை. அவன் எழுதி வைக்கிறது தான், அவன் சொல்றதான் கணக்கு. ஆனால் இவர்கள் நீதிமன்றத்தில் போய் அதை எதிர்க்கிறதுக்கு முடியல. ஆனால் முதலாளிகள், நில உடைமையாளர்கள் ஒப்பந்த மீறல் என்று நீதிமன்றத்தில் போய் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருந்திருக்கு. அது எப்படி? ஆங்கில நீதிபதிகளும் இந்திய நீதிபதிகளும் முதலாளிகளின் பக்கமே நின்றார்கள், உழைக்கும் மக்கள் பக்கம் நிக்கலை. இன்னைக்கு இருக்கிற நீதிமன்றங்கள் போலவே அதேதான் இன்னும் தொடருது. கூட்டத்தை அதே இடத்தில் தான் நடக்க வேண்டுமா? இல்லை எஜமான், உங்க வீட்டு வாசல்ல கூட அனுமதி கொடுங்கள், நடத்திக் கொள்கிறோம். உங்க பிள்ளைகளுக்கும் சேத்தா முச்சந்திலிருந்து
நாங்க எல்லாம் சொந்தக்காரனும் குடி கத்திக்கிட்டு இருக்கோம். உங்க வாரிசுகளுக்கும் நீங்க படிச்சு நீதிபதி ஆயிட்டியே ஏசம்மா, உங்க சந்ததியினரை யோசிச்சு பாருங்க ஏசம்மா. இது மொத்த இடத்தையும் வாங்கி எங்க சட்டப்பையில வச்சுக்கிட்டு போற மாதிரியே பேசிட்டு இருந்தா இப்படி எப்படி? இது உங்க ஐயா ராமசாமி அவர்கள் பெற்றுக் கொடுத்திருந்தா நாங்க ஏன் முச்சந்தையில இருந்து மூச்சு முட்டை கத்திக்கிட்டு இருக்கோம்? எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து இருக்கும் பாருங்க. காய்ச்சல் இந்தா, தலைவலி இந்தா, வயிற்று வலி இந்தா, கால் வலி இந்தா, ஒரே மாத்திரை வச்சிருக்க மாதிரி. படிப்பு அவர் தான், சரக்கடிப்பு அவர் தான், கற்பழியா எல்லாம் அவர் தான், வேலை வாய்ப்பு அவர் தான், பெண் எல்லாம் அவர் தான். எல்லா நோய்க்கும் ஒரே மாத்திரை, எல்லா சமூக மாறுதலுக்கும் ஒரே ஆள் தான். அவர் தான் படிக்க வச்சாரு. அண்ணாதுரை யாரு படிக்க வச்சாரு? பதில் இல்லை. அன்பழக நெடுஞ்செழியனை யார் படிக்க வச்சது? பதில் இல்லை. எங்களுக்கு நல்ல தெளிவு இருக்கு. எங்களை படிக்க வச்சது எங்க ஆத்தாளப்பனும். பலாயிரம் பள்ளிக்கூடத்தை திறந்து படிக்க வச்சது எங்க தாத்தா காமராஜ். பலாயிரம் டாஸ்மார்க்கை திறந்து குடிக்க வச்சது நீங்க, உங்க அப்பா, உங்க ஆளுக. போதையின் பாதையில் செல்லாதீர்கள். உங்கள் அப்பா கேட்கிறேன், நன்றாக பேணி பாதுகாத்த உங்க உடம்பை எதற்காக நீங்கள் இப்படி செய்கிறீர்கள்? சேலம் மாவட்டத்தில் டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சு போச்சா? சேலம் மாவட்டத்தில் டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சு போச்சா? தஞ்சாவூர்ல குறைஞ்சு போச்சா? என்னது விசாரிங்க. இதெல்லாம் என்ன வருது? நம்பர் 1. எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியில் வருகிறது. நம்பர் 1 முதலமைச்சரின் ஆட்சியில் வருது. எதுல நம்பர் 1? எந்த தகுதியும் இல்லாத இந்த நிலத்திலே ஒருவர் முதலமைச்சர் ஆயிருக்கார் என்றால் அதில் நம்பர் 1 நம்ம ஒண்ணுதான். ஒரு வீரனை எதிர்க்க அருவாக்கம்ப தூக்கிட்டு வருவாங்கன்னா அவதூற தூக்கிட்டு வர்றாங்க. வயிற்றுக்கரப்பு கொடுமை. அப்ப என்ன நடக்குது? எதற்காக பஞ்சமர் நிலம் வருதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். அப்ப அவர் என்ன பண்றாங்க? இந்த பாரு, இதே செங்கல்பட்டுல 1800 ஒரு சட்டம் இருக்குது. இந்த ஒப்பந்த மீறல் சட்டம் 1859 கொண்டு வரான். அந்த சட்டப்படி 1889 என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இதே செங்கல்பட்டுல ஒரு குற்றமும் செய்யாதவர்களை உடன்பாட்டு மீறல், ஒப்பந்த மீறல் 9000 பேரை தண்டிச்சிடறான். அந்த தண்டிக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்த நிலத்தில் இருந்துதான் அவர்கள் இழந்த உரிமை உள்ள நிலத்தை நாம் கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம். இப்ப 9000 மக்கள் தண்டிக்கப்பட்டிருக்கான். உண்மையிலேயே நாம் பெரியார் என்று சொல்ல வேண்டும் என்றால் டேமன் ஹெரே தான் சொல்லணும். உண்மையிலேயே தமிழர்கள் பெரியார் என்று போற்ற வேண்டும் என்றால் தவிச்ச வாய்க்கு குடிக்க தண்ணி கொடுத்த எங்களுக்கு பெண்ணி குவிக்கவர்களை தான் நாங்க பெரியார் என்று கொண்டாடி இருக்கணும். சொந்த சொத்தை வித்துட்டு வந்து அணையை கட்டி கொடுத்தான். இவன் சொந்த சொத்தை பாதுகாக்க ஒரு துணையை கட்டி விட்டு போயிட்டாப்ல. எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திக்கிட்ட வந்து இந்த விவரங்களை எல்லாம் படிச்சு காட்ட போற, மறுபடியும் உள்ள இருந்து ஆரம்பிக்க போறீங்களா? ஐயோ மறுபடியும் பிரச்சனையா அப்படின்றாப்ல. சரி, அதனால விடுறேன் கர்மத்து. ஏன்னா இதுல என்னென்ன இருக்குன்னா, எவ்வளவு சொத்தை ஆட்டையை போட்டிருக்காங்கிற பட்டியல் இருக்கு. 12 லட்சம் ஏக்கர்ல. அது அப்புறம் வாரு, இப்ப இதுக்கு வந்துடுறேன், முடிச்சுக்கிறேன். இப்ப இந்த நிலையில் இந்த மக்களுக்கு உரிய உரிமை கிடைக்க என்னடா வழின்னு பார்க்கிறார். இந்த நிலையில் இருந்து இவர்களை மீட்க காக்க என்ன வழி? இவர்கள் கல்வி கற்க முடியவில்லை. அதற்கு காரணம் பொருளாதாரம் இல்லை. பொருளாதாரத்தில் வலிமையடைய முடியாததற்கு காரணம் நிலம் இல்லை. இதுதான் அவர் தெரிந்துகிட்டது. அப்ப என்ன பண்ண வேண்டியது? கொஞ்சம் நிலம், கொஞ்சம் வாழ, கொஞ்சம் குடிசை, பிள்ளைகள் படிக்க கல்வி, உழைப்பை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரம், உழைப்பை கொடுப்பதற்கு ஒரு சுதந்திரம், தன்மானம். இந்த நிலை இருக்கல, இப்ப இருக்கிற கஷ்டப்படுற இந்த இழிநிலையிலிருந்து மீள்வதற்கு இவர்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அவர்களுக்கு நிலத்தை கொடுப்பதுதான் என்று
புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த ஆண்டான 1891 பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் 17 பகுதிகளை கொண்ட ஒரு பக்கத்துக்கு கொண்ட ஒரு அறிக்கையை கொண்டு போய் தாக்கல் செய்த பெருந்தகை ஜேம்ஸ் ட்ரெமன் ஹரே என்கிற இந்த படமாக நிற்கிற மகன். அந்த மகன் போராடி இந்த வீழ்த்தப்பட்டு தாழ்த்தப்பட்டு கிடக்கிற இந்த தமிழ் சமூக மக்கள் ஆதிக்குடிகள் உயர்வு பெற மேம்பட அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்த நிலம்தான் 12 லட்சம் ஏக்கர். 1892 ஆண்டு அந்த சட்டம் நிறைவேறுகிறது. 1892 இருந்து 1933 வரை அந்த நிலம் அவர்களுக்கு கொடுக்கப்படுது. என்ன நடந்திருது? எந்த நிலத்திலே என் மக்கள் கூலிகளாக இருந்து உழைத்தார்களோ அதே நில உடைமையாளர்கள்ட்ட அது போயிருது. அப்போது பண்ணை முதலாளி, நமக்கு ரொம்ப நாள் வேலை கொடுத்த முதலாளிக்கு விசுவாசமா கொடுக்கிற 10-50 வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. இதுல என்ன சட்டம் என்றால், அறிவார்ந்த பெருமக்கள் கவனிச்சுக்கணும், நானா ஏதோ வாய்க்கணக்கா சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கூடாது. இந்த நிலம் 10 ஆண்டுகளுக்கு ஆதி தமிழ் குடிகள்கிட்ட தான் இருக்கும். அதை விற்க முடியாது. 10 ஆண்டுகள் கழித்து விற்கவோ தானம் செய்யவோ முடியும். ஆனாலும் தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகளுக்கு தான் விற்க முடியும், வேற சமூகத்துக்கு விற்க முடியாது. விற்க கூடாது, சட்டப்படி குற்றம். ஆனால் இந்த நிலம் மொத்தத்தையும் எடுத்துக்கொண்டவன் ஆதி தமிழ் குடிகள் தவிர மற்ற குடிகள் தான். தலை வெடிச்சிடும். பச்சை பாஸ் கல்லூரிக்கு முன்னாடி 25 ஏக்கர் ஆட்டை போட்டிருக்கான். அரசு நிலம், பல மடங்கள், பல கோபுரங்கள், பல குடியிருப்புகள் எல்லாம். முன்னாடி நிக்கிற மகனை பார்த்துக்க. எங்க அண்ணன் ஏர்போர்ட் முறிச்சு சொன்னார், அவர் பேசினார், இவர் பேசினார், அவர் போவார், இவர் போவார். இவர் எங்கேயும் போக மாட்டார். வந்தார்னு வச்சுக்க, அது கோபுரமானாலும் சரி கோட்டையானாலும் சரி தரமட்டமாக்கி நிலத்தை எடுத்து, இதுல ஏன் நான் உறுதியாக இருக்கிறேன் என்றால், நிலத்திற்காக போராடி உயிர் நீத்த மறவர்களின் மக்கள் நாங்கள். என் அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள். உங்களை பெற்ற தாயோ 10 மாதம்தான் உங்களை வயிற்றில் சுமக்கிறார். ஆனால் உங்கள் பூமி தாய், உங்கள் நிலமோ உங்கள் வாழ்நாளின் இறுதி நொடி வரை உங்களை சுமக்கிறார். நீங்கள் இறந்த பிறகு நீங்கள் அன்னையின் மடியில் இருந்து அடுத்த அடி எடுத்து வைத்தது அவள் மடியில் தான். இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ சாம்பலாவதும் அவள் நெஞ்சில் தான். ஆகையினாலே என் அன்பு மக்களே, நீங்கள் பேரன்பு கொண்டு உங்கள் தாய் மண்ணை காதலியுங்கள். ஏன்? நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்பீர்கள், பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பீர்கள். சான்று, ஈழத்தாயகத்தில் நிலத்தை இழந்தோம், பலத்தை இழந்தோம், இனத்தை இழந்தோம். இந்த நிலை ஆதி தமிழ் குடிகளுக்கு வந்தது என்று எண்ணி நிகழாதே, எண்ணி இருக்காதே. இது உன்னிடம், இது உன் உரிமை. இந்த உடலிலே எல்லா பாகங்களும் உறுதியாக இருக்கலாம். ஆனால் என் அன்பு தம்பி தங்கைகளே, என் உடலை சுமந்து நிற்கிற இந்த கால் உறுதியாக இல்லை என்றால் என் உடல் நோயுற்ற உடல் தான். ஆதி தமிழ் குடிகள் எழுச்சியுற்று சுதந்திரம் பெற்று விடுதலை பெற்று எழாமல் நீ விடுதலை பெற முடியாது, உரிமை பெற முடியாது. ஆதி தமிழ் குடிகளை மதிப்பதற்கு பதிலாக பன்னெடுங்காலமாக இந்த மக்கள் மிதித்து வைத்திருப்பது கொடுமை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 42 இடம், 2 இடம் பழங்குடிகளுக்கு என்று ஒதுக்கி தரவில்லை என்றால் உங்கள் மனச்சான்றை தொட்டு பதில் சொல்லுங்கள். இந்த இந்திய கட்சிகள், திராவிட கட்சிகள், 1 இடம் ஆதிப்பறையருக்கு, தேவேந்திரருக்கு, பழங்குடி மக்கள் ஈரலர் குறவருக்கு ஏதாவது கொடுத்திருக்குமா என்று நீங்கள் சொல்லுங்க. தந்திருக்க. நாம் எல்லோரும் திறந்த மனதோடு வாதிப்போம். உடன் பிறந்தார்களே, எல்லோருக்கும் இந்த மண்ணிலே இடம் இருக்கிறது. மலையாளிகளுக்கு, கன்னடர்களுக்கு, தெலுங்கர்களுக்கு, குஜராத்திக்கு, சிங்குகளுக்கு, மார்வாடிகளுக்கு கூட இடம் இருக்கிறது. கவுன்சிலர் ஆகியிருக்கார்கள், சட்டமன்றத்துக்கு சென்றிருக்கிறார்கள், நடந்திருக்கிறது. ஆனால் என் ஆதிக்குடி பீர்வய குடியிலே சலவை தொழிலை செய்கிற வண்ணான் வார்டு கவுன்சிலர் ஆகி நீ பார்த்தது உண்டா?
முடிதிருத்திர மருத்துவர் குலத்திலே இருக்கிற மகன் சட்டசபைக்கு சென்றதை நீ பார்த்ததுண்டா? ஆதி தாய்க்குடி குறவர் குடியில் ஒருவன் உள்ளே சென்றதை நீ பார்த்ததுண்டா? போயர், ஒட்டர், சாலியர் எவரையாவது நீ பார்த்ததுண்டா? சொல், யாருக்காவது ஒருவனுக்கு உண்டா? ஏன் தமிழ் தேசிய அரசியல் என்று கேட்கிறார்களே? நாம் தமிழர் கட்சி வந்த பிறகுதான் சாலியருக்கு இடம், குறவருக்கு இடம், வண்ணாருக்கு இடம், குயவர் குடிக்கு இடம், முடிதிருத்திர மருத்துவர் குடிக்கு இடம் என்று நிறுத்தி அழகு பார்க்கிறது. ஒரே ஒரு வீடுதான் அண்ணா இருக்கிறது என்றார். ஒரு வீடு, நீ ஒரு வீடு அல்ல, ஒட்டுமொத்த தமிழினமும் உன்கூட நிற்கிறது களத்தில் நில் என்று சொன்னேன். தோற்றேன், ஆனாலும் திமிரோட தோற்றேன். 2016 முதலாக சட்டசபை தேர்தலை எதிர்கொள்கிற போது 22 இடங்கள் ஆதி தமிழ் குடிகள், உழைக்கும் மக்கள், ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகம், தேவேந்திரருக்கும் பறையருக்கும் சேர்த்து 22 தொகுதி பொது தொகுதியை கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி. இன்னுவரை பட்டியல் பிரிவிலே வைக்காதே. நாங்கள் பல்லர் அல்ல. பல்லர் என்பது குடியின் பெயர் அல்ல. நானும் பல்லன், நீனும் பல்லன், எல்லோரும் பல்லன். காரணம், நிலம் பள்ளமாக இருந்தது. பல்லு என்றால் உழவு, உழவு செய்கிற ஒவ்வொருவனும் பல்லன். பலன் ஒரு பல்லு பாடல்கள் இருக்கிறது. முக்குடர் பல்லு என்று. பல்லென்றால் உழவு என்று பொருள், பல்லன் என்றால் உழவன் என்று பொருள், உழவன் என்றால் வேளாளன் என்று பொருள். காரண பெயர் வல்லன், குடி பெயர் உழவன், வேளாளன். நானும் வேளாளன், நீனும் வேளாளன். அதனால்தான் வேளாண்மை செய்தால் கொங்கு வேளாளர், வீரகோடி வேளாளர், அவர் தேவேந்திர குல வேளாளர். வேளாண்மை செய்கிறவன் வேளாளன். அறிவிக்க சொல்லி போராடினோம். பட்டியல் சமூகத்தில் எடு என்னை. தாழ்த்தப்பட்டவனாக இருந்து தன்மானத்தை இழக்க தமிழ் மகன் நான் தயாராக இல்லை. இல்லை, அந்த பட்டியல் பிரிவில் இருந்தால் உனக்கு சலுகை, சலுகை வேண்டாம். என் தேர்ந்த செருப்புக்கு சமம் வேண்டாம். எனக்கு வேண்டியது என் உரிமை. அப்ப என் உரிமை என்ன? என்னை ஏத்து. எதுல ஏத்து? பிசி, எம்பிசில ஏத்து. பேக்வர்ட், மோஸ்ட் பேக்வர்ட்ல கொண்டு போ. இதுல 15 இருக்கா? 18ல 3 எடுத்து கொடுத்துட்டியா? மீதியை கொண்டாந்து 5 வை, 20. ஷெட்யூல் டிரைப்ஸ், எஸ்சி எஸ்டி, அந்த எஸ்டிக்கு கொடுத்துட்டு, எஸ்சி கொடுத்துரு, எல்லா பழங்குடி மக்கள் கொடுத்து, மீதி பறையர் தேவேந்தர் நாங்க இருக்கோம். பிரி எங்களுக்கு குடிய எண்ணு. தேவேந்தர் எவ்வளவு எண்ணு, எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரிச்சு கொடுத்துரு, அவ்வளவுதானே. என்னை தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்ல நீ யார்? இங்கே தமிழனின் எவனும் தாழ்த்தப்பட்டவன் அல்ல. அந்த நிமிர்வு ஒவ்வொருத்தனுக்கு இருக்கணும். தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியிலே பிறந்தவனாலே அவன் பெருமைக்குரியவன். யாரு? புரட்சி பாவலர். நிமிர்ட. உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்களோட நாம். நமக்கு வந்து சொல்லி கொடுப்பான், நான் தான் படிக்க வச்சேன், நான் தான் இது பண்ணி வச்சேன். பாரதேசி பயிலு. அது அப்புறம் கதை, அது தனி தனி, அது வேற சப்ஜெக்ட். இப்ப இதுக்கு வருவோம். இந்த நிலையில் தான் பெருமகனார் இந்த ஜேம்ஸ் பிரேமன் ஹரே 12 லட்சம் ஏக்கரை கொண்டு வந்து கொடுக்கிறார். இதுல பல இடங்களை எல்லா பயிலும் ஆக்கிரமிச்சுட்டான். இதுல நுட்பமா ஒன்றை, இதையாவது எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி என்னை சொல்ல அனுமதிக்கணும். அது கோச்சு கூட என் மக வேற துர்கா போய் ரொம்ப போராடி இதெல்லாம் அச்சு எடுத்துட்டு வந்துச்சு. அண்ணா இதை மட்டும் சொல்லிக்கிறேன்னா, இந்த பாருங்க, இந்த பஞ்சமர நிலம் இருக்குல்ல, இந்த நிலத்துல நம்ம இடத்துல வீடு கட்டும் போது ஐயா பெருமகனார் கருணாநிதி அவர்கள் போட்ட இதை பாருங்க. ஆதி ஆந்திர சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு வீட்டு மனைகள் வழங்கி அத குடிமனை பட்டா வழங்கிடணும். நில உரிமை பத்திரம் பட்டா வழங்கிரு ஆதி ஆந்திரர்களுக்கு. ஆதி தமிழ் குடிகளுக்கு வீட்டு மனை பட்டா கொடுக்காத, நில உரிமையை கொடுக்காத, குடியிருப்புகளை கட்டி வாடகைக்கு விட்டுரு. ஏய், இதுக்கு எல்லாம் கிட்ட வாப்பா. இது இங்கிலீஷ்ல இருக்குப்பா, அதை நான் தமிழ்ல படி சொல்றேன். எனக்கு என் தாய்மொழி உலகத்திலே சிறந்த மொழி இருக்கும்போது நான் என்ன இன்னொருத்த மொழியில உனக்கு விளக்குன்ற பாரு. இந்த குவார்டர்ஸை கட்டி எங்களுக்கு வாடகை விட்டு, ஏன் நிலம் எனக்கு உரிமையா இருக்கக்கூடாதுல்ல? என் நிலத்தை எடுத்த அயோக்கிய பைய எனக்கு வீடை கட்டி வாடகைக்கு விட்டு விட்டு
ஏன்னா வாடகைக்கு வந்த பயலுக எங்களுக்கு வாடகைக்கு விட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கான். அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், வரலாற்றிலே இப்போதான் நீ முதல் முறையா ஒரு எதிரியை பாக்குற. நீ விட்டு போயிடும் மட்டும் நினைக்காத. நீ இந்த நிலத்தை எப்பாடுபட்டாவது மீட்போம், இதற்காகவாவது அரும்பாடுபட்டு நாங்கள் அதிகாரத்தை பிடிப்போம். இங்க சேர்ந்து இருக்கிறவன் சும்மா என்ன இந்த சாதி கட்சி சின்ன கட்சின்னு நினைக்காத. ஒவ்வொருவனும் பெரும் படை தளபதிகள், போர்படை தளபதிகள். அவர்கள் என்னோடு நிற்கவில்லை, என் உடன் பிறந்தார்கள் என்னோடு நிற்கவில்லை, என் அப்பன் மணிவரசன் என்னோடு நிற்கவில்லை. நாங்கள் கொண்டிருக்கிற உயர்ந்த லட்சியத்தோடு நிற்கிறார்கள், நோக்கத்தோடு நிற்கிறார்கள். எங்கள் இலக்குக்காக இணைந்தவர்கள், இனமாக இணைந்தவர்கள், இனத்தின் மானத்திற்காக இணைந்தவர்கள். எதற்கு அஞ்ச போறதில்லை. எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி கேட்டாரு, இந்த பார் ஒண்ணு சொல்றேன், கூட்டத்திற்கு காசு கொடுத்தால் தான் கூட்டம் வரும். இந்த கட்சியின் தலைவர்களுக்கு எந்த தலைவனையும் பார்க்க மக்கள் தானாக வீதிக்கு வருவதில்லை, யாவனையும் பார்க்க வராது. உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் மகன் சீமானை பார்க்க வருவார்கள். காரணம் என்ன? அவன் தலைவன் என்று இல்லை, அவன் தன் மகன், தன் உடன் பிறந்தவன், தன் சித்தப்பன், தன் பெரியப்பன், தன் மாமன், தன் பேரன் என்று பார்க்க வருவார்கள். அவன் எனக்கானவன், எனக்கான குரலாக அவன் பேசுவான். நான் எண்ணுவதை, நான் பேச நினைப்பதை அவன் அஞ்சாமல் பேசுவான். அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு பயப்படாமல் பேசுவான். எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் எங்களுக்கு போதித்தது போல உண்மையை பேசு, உறக்க பேசு, உறுதியாக பேசு, இறுதி வரை பேசு. நீயே உண்மையான வீரன் என்று சொன்னதை போல உறக்க பேசுகிறோம், உண்மையை பேசுகிறோம். அதனால என்னை பார்க்க வருவான். மற்ற கட்சி தலைவர்கள் மாநாடு போடுவார்கள், பார்ப்பாய் காணொலியிலே எல்லோரும் பேசிக் கொண்டிருப்பார்கள். 9 மணி ஆனவனை தலைவர் பேச ஆரம்பிக்கும் போது கூட்டம் கலைந்து போய்விடும், நாற்காலியை பெற்று பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் உங்கள் மகன் பேச ஆரம்பிக்கும் போது எங்கு நிற்பானோ தெரியாது. என் குரல், என் அன்பு சொந்தங்களே என்று காற்றில் கரைந்த உடனே எங்கிருந்து வந்து கொடுவான தெரியாது. நான் பேச்சை முடித்து நன்றி வணக்கம் சொல்லுகிற வரை அசையாமல் நிற்பான். காரணம் ரத்த உறவு, இன உறவு, லட்சிய உறவு, குடும்ப உறவையும் தாண்டி ஏற்றுக்கொண்ட கொள்கை உறவு நிற்பான். தமிழ் பேரினத்தின் வரலாறு, தமிழர்கள் ஒன்று திரண்டார்கள், நின்றார்கள், வென்றார்கள் என்ற பதிவுதான் வரும். அந்த திமிரில் அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் பஞ்சமர் நில மீட்பு, பைந்தமிழர் உரிமை மீட்பு. ஆதி தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது. எங்களுக்கு எவ்வளவோ பரவாயில்ல அம்மையார் ஜெயலலிதா. ஆதி தமிழ் மகனை இங்க பாரு, அண்ணன் ஆ ராஜாவை வந்து பொது தொகுதி பெரம்பலூர்ல நிக்கிறாரு, தனி தொகுதியா இருக்கும்போது வெல்றாரு. அப்ப அந்த தொகுதியில பறையர் மட்டும் ஓட்டு போட்டு தான் வென்றாரா? இல்ல, எல்லாரும் போட்டிருக்கான். இப்ப பொது தொகுதி ஆயிடுச்சு, நின்னா எல்லாரும் போடுவான், வெல்வாரு. ஆனால் கட்சியின் தலைவரை தூக்கி நீலகிரிக்கு மாத்துது. ஏன்? தாழ்த்தப்பட்டவனா பாக்குது. நாம நம்ம அண்ணனை தமிழ் மகனா பாக்குறோம். அதே காலத்தில் அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அருகிலே இருக்கிற திருச்சியிலே பார், தலித்து எழில்மலை, அவரை பொது தொகுதியிலே நிறுத்தி வெல்ல விட்டால் யாரு சமூக நீதிக்கானவர், யாரு புரட்சி பேசுறது, யாரு செயல்படு, என்ன கொடுமை பாருங்க. தாழ்த்தப்பட்டவன், வீழ்த்தப்பட்டவன் என்று சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட அருந்ததி மகன் ஒருவரை ஐயா தனபால் அவர்களை 2 முறை சபையின் நாயகராக்கி உட்கார வைத்து, ஐயா தனபால் அவர்கள் வரும்போது நாட்டின் முதலமைச்சர் உட்பட எல்லோரும் எழுந்து நிற்கிற உயரத்தில் உட்கார வைத்த அழகு பார்த்த அந்த பெருமகள், இவங்களை ஒரே வார்த்தை, இவங்களை ஒழிக்கணும். எதுக்கு இவ்வளவு பேர் சேர்ந்து கத்துறாங்க? ஒரே வார்த்தை, முடிக்கணும். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் வேற போறாரு, இதுதான் மக்களோட முடிவு. இப்ப மக்களோட முடிவு முடிக்கணும். நீ என்ன வேணாலும் போடு,
என்ன குத்து ஓட்டுக்கு 5000 கூட கொடு, ஒன்னும் செய்ய முடியாது. இப்ப அவர் உட்கார்ந்து இருக்கிற இடம் யார் கொடுத்தது தெரியுமில்ல? உன்னால் நம்ப முடியுதா? நாம கொடுத்ததுதான். ஏன் நீ நம்ப மாட்ட? 63 இடத்தில் 21 தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானித்தது நாம் தமிழர் கட்சி. 35 இடங்களுக்கு மேலாக ஐயா எடப்பாடி பழனிசாமி பின்னடைஞ்சு ஐயா ஸ்டாலின் 300, 400, 500 ஓட்டுகளில் வெற்றி பெற்று முதலமைச்சராக காரணம் நாம் தமிழர் கட்சி. இவர் 500 ஓட்டில் தோற்கிறார், நாம் 15000 வாக்கை வச்சிருக்கிறோம். இவர் 250 தோற்கிறார், 22,000 ஓட்டு வைத்திருக்கிறோம். கொஞ்சம் முயன்றிருந்த இந்த 300, 400 எடுத்திருந்தோம்னால் ஐயா காலியாயிருப்பார், இவர் வந்திருப்பார். இந்த தேர்தலில் என்ன நடக்கும்னு நீ பொறுத்திருந்து பாரு. அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன். சிவதாண்டவத்தை நீ பார்த்திருப்ப, சீமான் தாண்டவத்தை நீ பார்த்திருக்க மாட்ட. இன்னொரு 6 மாசம் பொறு. அதனால இந்த இதுல என்ன கொடுமைன்னு பாரு. நம்ம ஐயா அருண்கோ விநாயகம் அவர்கள் இந்த பஞ்சமர் நில தொடக்கத்திலிருந்து இன்று வரை என்ன நடக்குங்கிற வரலாற்றை ஒரு பல்கலைக்கழகம் போல தன் நினைவில் வைத்திருக்கிற பெருந்தகை. அவர் பல முறை சட்ட பாதுகாப்பை தேடி போய் இந்த வழக்கை தொடுத்து பஞ்சமர் நில மீட்புக்கு நம்முடைய அப்பா மணியரசன் அவர்கள் சொன்னது போல 2015 ஒரு பஞ்சம நில மீட்புக்கு ஒரு குழுவை போட்டு 6 மாசத்தில் இதற்கான விடிவை காண வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவு இருக்கு. இந்த உத்தரவு, இந்த ஆணை இதுல இருக்கு. 2015 போட்ட உத்தரவு. 2015 போட்டது 16/2/2015. இப்ப 2025 ஆயிருச்சு. இன்னும் அறிக்கை குழு விசாரிச்சு இன்னும் அறிக்கை கொடுக்குது. சரி, அதான் இது எனக்கே இருக்கு. இங்க பாருங்க. அப்ப இதுல என்னன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு இவர்கள் எடுக்க மாட்டார்கள், பஞ்சமி நிலத்தை இவர்கள் மீட்க மாட்டார்கள். பிறகு எதற்கு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் சீமான்? இவர்கள் எடுக்க மாட்டார்கள், நாம் எடுக்க வேண்டும். அதற்காக உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். அதிகாரம் மிக வலிமையானது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. உங்கள் பிள்ளைகள் எல்லா துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அந்த ஆட்சி அதிகாரத்தை அடைவது ஒன்றுதான் எல்லா துன்பத்திற்குமான விடிவு என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. நேரம் குறைவாக இருக்கிறது. ஒரு உறுதியை இந்த கூட்டத்தின் வாயிலாக நம்மோடு நிற்கிற நம் உடன் பிறந்தார்கள், நம் உறவுகள் எல்லோருடைய குரலாகும் ஒன்று. உறுதியாக நாம் வெல்லுவோம், நம் உரிமைகளை எல்லாம் மீட்போம், காப்போம். குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பெடுத்து தமிழ் குடிகளுக்கு உரிய உரிமையை கொடுப்போம். அது தமிழ் குடிகளுக்கு மட்டுமல்ல, நாயுடுவா, ரெட்டியா, தெலுங்கு, செட்டியாரா, எல்லார் குடிகளையும் எண்ணி அவரவருக்குரிய இடஒதுக்கீடை கொடுப்போம். பிற மாநிலங்களில் நம்மை நிராகரித்து வைத்திருக்கிற பிற மாநிலங்களிலும் கோரிக்கை வைத்து நமக்கு உரிய இடஒதுக்கீட்டை பெறுவோம். அதை போலவே ஆதி தமிழ் குடிகளின் சொந்தமான நமக்கு உரிய நிலத்தை, பஞ்சம நிலத்தை 12 லட்சம் ஏக்கரை மீட்போம். ஒரு உறுதியை என் உடன் பிறந்தார்கள் ஏற்க வேண்டும். இந்த நிலத்தை, நம் சொந்த நிலத்தை மீட்க முடியாத நாம் எந்த நிலத்தை மீட்கப் போகிறோம் என்கிற உறுதியை நீங்கள் ஏற்க வேண்டும். இந்த நிலத்தையே தாய் நிலத்தில் 12 லட்சம் ஏக்கரை மீட்க முடியாத நாம் ஈழ தாயகத்தை எப்படி மீட்போம் என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்க்க வேண்டும். நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம். நிலத்தை இழக்க கூடாது. உன் இடத்தினை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து. இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். நாம் நம் இடத்தினை உறுதி செய்ய வேண்டும். நிலமற்ற ஏதிலாக இருப்பதால் நமக்கு இன்னும் பிரச்சனைகள். சேரி என்பது இழி சொல்லல்ல, மக்கள் சேர்ந்து கூடி வாழ்கிற இடத்திற்கு பேர் சேரி. அதனால் அது சேரி என்றால் இழிநிலை என்று நீங்கள் கருதக்கூடாது. ஊரும் சேரியும் தனித்தனியாக இருக்கிறது. தமிழ் தேச குடியரசு மலரும் போது ஊரும் சேரியும் ஒன்னாகும், தமிழ் தாயின் மண்ணாகும். இந்த உறுதியை என் அன்பு உடன் பிறந்தார்கள் ஏற்க வேண்டும்.
இந்த பேரணியில் பங்கேற்று, இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உங்கள் உணர்வை வெளிப்படுத்தியதற்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இங்கே நம்மோடு பங்கேற்ற நம் உடன் பிறந்தார்கள், நம்முடைய சகோதர இயக்கங்கள், அதில் பங்கேற்ற அனைத்து தலைவர் பெருமக்களுக்கும் என்னுடைய பேரன்பும் வணக்கமும் நன்றியும். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை.